தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 5000 ரூபாயை அவர்களுடைய வங்கி கணக்கில் அனுப்பிவிட்டுத்தான் அவர் அறிவிப்பையை வெளியிட்டார். உண்மையிலே ஒரு இன்ப அதிர்ச்சியை அனைத்து குடும்பங்களிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. அறிவிப்பாங்க, அப்புறம் அதை அமுல்படுத்துறதுக்கு பல மாதங்களாக எப்போ ஜியோ வரும்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் அடுத்த 3 மாதத்திற்கான 1000 ரூபாயையும் கோடை காலத்திற்கென்று ஒரு சிறப்பு உதவி என்கிற முறையில் 2000 ரூபாயையும் அனுப்பி ஒரு கணிசமான தொகை பெண்களுடைய பெயரில் அவர்கள் சுயேட்சையாக சுதந்திரமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய இந்த செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் இது சம்பந்தமாக எதிர்மறையான பல கருத்துக்களை திரு எடப்பாடி போன்றவர்கள் வேறு பல கட்சி தலைவர்களெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 மாதந்தோறும் தருவோம் என்று ஏற்கனவே அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் 2000 தருவோம்னு சொன்னதை இவர் 3000 முதற்கூட்டி அனுப்பிச்சிருக்கிறாரு. உண்மையில் சொல்ல போனால் அவர் பாராட்ட வேண்டும். ஆனால் எதிர்மறையான கருத்தை திரு எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது எப்படி இருப்பினும் பெண்களை, இந்த மகளிர் அனைவரையும் மகிழத்தக்க வகையிலான ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுவும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி ஒதுக்காத நிலையில் நிதியிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, திட்டங்களிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, ஒரு கடுமையான நிதி நெருக்கடி கடன் சுமைக்கு மத்தியில் இதை யாராவது நீதிமன்றத்துக்கு சென்று தடுத்துவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இத்தகைய செயலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 நாள்ல 15000 கோடி ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க அரசு. 20% தடுச்சுன்னா 800 கோடி ஊழல் நடந்திருக்கா குற்றச்சாட்டு 12 நாள்ல. அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக எல்லா ஆட்சி காலத்திலுமே நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் விடுவது என்பது, புதிய திட்டங்களை அறிவிப்பது என்பதெல்லாம் மத்திய அரசாங்கத்திலும் நடக்குது, மாநில அரசாங்கத்திலும் நடக்குது. இது ஒன்றும் புதிய செய்தி ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் கடைசி நேரத்தில் பல திட்டங்களுக்கு அறிவிப்பை கொடுத்தது இல்லையா, டெண்டர் விட்டது இல்லையா, இதெல்லாம் ஒரு குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவதே தவிர இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. தாவேகா தலைவர் தான் சொன்ன ஆட்சியில் அதிகாரம் பங்குங்கிறது பல கட்சி கூட்டணியில பொலிட்டிக்கல் பாம்பா வச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. எங்க அந்த பாம்பு வெடிச்சிருக்குன்னு அவர் எங்காவது சொன்னாரா? அதான் சொல்றேன், அந்த அரசியல் பாம், அரசியல் வெடிகுண்டாக எங்க வெடிச்சிருக்குது? ஒரு சிலர் திமுகவில் காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர் அத்தகைய கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் யாரும் அத்தகைய கோரிக்கையை எழுப்பவில்லை. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை அகில இந்திய தலைவர்கள் யாருமே எழுப்பவில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் முடிவே தவிர இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர் அவ்வப்போது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்பதற்கு கடந்த காலத்தில் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. ஆகவே அது ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் எடுத்துக்கல. அது திரு முதலமைச்சர் அவர்களும் அது சம்பந்தமாக ஏற்கனவே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். திரு ராகுல் அவர்கள் அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் என்னிடம் எழுப்பவில்லை என்று சொல்லி அதுதான் பதில். கோடைக்கால சிறப்பு தொகை 2000 கொடுத்துருக்காங்க. ஏன் இதற்கு முன்னாடி இந்த கோடை காலம் வரலன்னு சொல்லி இது தேர்தல் தோல்வி பயத்துல இன்னைக்கு அரசு கொடுக்கலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? இப்ப கொடுத்ததுனால தேர்தலில் தோல்வி பயம்னா, கொடுக்காம இருந்தா தோத்தா பரவாயில்லன்னு இருக்காங்க நான் சொல்லுவாங்க. அதாவது எதிர்கட்சி என்பதனால ஏதாவது எதிர்த்தே கருத்து சொல்றது என்பதை ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி என்பதனால எதிர்த்தே கருத்து சொல்வது. இப்ப மக்களுக்கு பணம் கிடைச்சது தப்பு அப்படின்னு யாராவது சொல்லுங்க. மக்களுக்கு பணத்தை கொடுத்தது தவறு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் இது ஒரு தடையாகிவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திரு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. ஒருவேளை காலையில் போனாமல் இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை வைத்து தேவையான தீர்ப்பை பெறுவது என்பது பல ஆண்டு காலமாக இந்தியாவிலேயே நடைமுறையாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக செயல்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு தான் ஆளாகி இருக்கும். அதனால இது வரவேற்கத்தக்க நல்ல நடவடிக்கை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து.
தாவேக்கா மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.